வணக்கம். தலைப்புச் செய்திகள். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இங்கு சனி பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்நிலையில் இன்று சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவரை மாவட்ட பாஜகவினர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் உள்ளிட்ட சன்னதிகளில் தரிசனம் செய்த பின்னர் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்போது சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அவருடன் காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். இணை அமைச்சர் எல் முருகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவிலில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோவிலில் பெரும்பாலும் செம்மண் காடுகள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் ஆரோவிலில் உள்ள மாத்தீர் மந்திர் அருகே உரிய அனுமதியின்றி ஆரோவில் நிர்வாகம் செம்மண் எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனையடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்ததில் அவர்கள் உரிய ஆவணமின்றி செம்மண் எடுத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மண் அள்ள பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரோவிலில் சாலை அமைக்க மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் பூதகரமான நிலையில் தற்போது ஆரோவில் நிர்வாகத்தினர் செம்மண் எடுத்த சம்பவம் ஆரோவில் வாசிகள் மற்றும் உள்ளூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 8 பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 2.37 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தரி. இவரது கைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரது உறவினர் போல உதவி கோரியுள்ளனர். இதனை நம்பி சுந்தரி ரூபாய் 80,000 அனுப்பினாராம். அதன் பிறகே அவர் மோசடி நபர்களுக்கு பணம் அனுப்பியதை அறிந்து இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரி பிரபல ஆசிரமத்தை சேர்ந்தவர் கிரண். இவரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 19,000 மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் அமீர். இவர் மர்ம நபர்கள் ஏற்படுத்தி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தாராம். அதன்படி பங்கு சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி பல தவணைகளாக ரூபாய் 73,000 செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த மல்லிகாவிடம் ரூபாய் 20,000, காரைக்கால் கோகுல கிருஷ்ணனிடம் ரூபாய் 28,000, சுரேந்தர் என்பவரிடம் ரூபாய் 6,000, ரெட்டியர் பாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமாரிடம் ரூபாய் 6,000, கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபரிடம் ரூபாய் 5,000 என மொத்தம் 8 பேரிடம் ரூபாய் 1.94 லட்சத்தை மோசடி செய்தவர்கள் மீது புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் SSLC, HSC, ITI, டிப்ளமா, UG, PG டிகிரி, இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர். இதில் 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 2,000க்கும் மேற்பட்ட வேலை இடங்களை பூர்த்தி செய்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்பிற்கேற்ப வேலைகளை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராகு கால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ராகு கால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணி எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேளதாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பனித்திட்டு கடல் முகத்துவாரத்தில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த தமிழரசன் உமா தம்பதியின் இளைய மகன் சபரீஸ்வரன். இவர் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் நேற்று தனது நண்பர்கள் 5 பேருடன் பனித்திட்டு கடல் முகத்துவார பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சபரீஸ்வரன் கடலில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து சுமார் 3 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சபரீஸ்வரனை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். தொடர்ந்து அவரது சடலம் உடல் கூராய்வுக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹேவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் எஸ்பி வீரவல்லவன் மற்றும் வடக்கு பிரிவு ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல் காரைக்கால், மாஹே, மங்களம், தவளக்குப்பம், சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 275 பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண காவல்நிலைய அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் அமைந்துள்ள வடமுகத்து வகுப்பு செட்டியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூமி தேவிக்கும் ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கும் சீர்வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலையில் சேஷ வாகனத்தில் திருவிதி உலாவம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் நல்லியகோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா தாயார் சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாசி மகத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலய சுவாமி ஞான ரத திருவிதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்தியகுப்பம் பகுதியில் நடைபெற்ற மாசி மகத்தில் 100க்கும் மேற்பட்ட கோயில்களில் இருந்து உற்சவர்கள் பங்கேற்று மாலை கோவிலுக்கு திரும்பினர். இதில் விசேஷமாக புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் தொடர்ந்து மாசி மகத்தில் 1913ஆம் ஆண்டு முன்பிருந்து பங்கேற்று திரும்பும் பொதுஞான ரத்தத்தில் எழுந்தருளி திருவிதி விழா வருவது பிரசித்தி பெற்றது என்பதால் விசாகப்பட்டினம் ஸ்ரீ சித்த புவனேஸ்வரி பீடாதிபதி ராமானந்த பாரதி சுவாமிகள் பங்கேற்று சுவாமி வழிபட்டு சென்றார். தொடர்ந்து நடைபெற்ற திருவிதி விழாவில் எழுந்தருளே நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.